வணக்கம். திரையரங்கம். மைக்கேல். இது ஒரு அமெரிக்க திரைப்படம். இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் ஆண்டோயின் ஃபுகுவா. மைக்கேல் ஜாக்சனின் வாழ்க்கையை மையமாக வைத்து எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திரைப்படம் இது. பாப் கிங் என்று உலக மக்களால் தலையில் வைத்து கொண்டாடப்படக்கூடிய மைக்கேல் ஜாக்சனுடைய வாழ்க்கையை மையமாக வைத்து ஒரு திரைப்படம் எடுக்கப்பட்டிருக்கிறது என்பது எந்த அளவிற்கு பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். இந்த படத்தினுடைய ஆரம்ப காட்சிகள் 1966 நடைபெறுகிறது அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் ஜோசப் ஜாக்சன் அப்படின்றவர் அவருடைய 5 மகன்கள் அவங்கள வச்சு ஒரு இசை குழுவை வச்சுருக்காரு. அந்த ஜோசப் ஜாக்சன் இருக்கார்ல, அவர் ஒரு மிகச்சிறந்த இசை கலைஞர். தான் கற்ற அந்த இசை விஷயங்கள் இருக்குல்ல, அதை தன்னுடைய மகன்கள் 5 பேருக்கும் கற்றுக் கொடுத்து, மிகவும் கராரான முறையில் கற்றுக் கொடுத்து, அந்த 5 பேரையும் உருவாக்கி ஒரு இசை குழுவை வைத்து கொண்டு பல இடங்களுக்கும் சென்று இசை நிகழ்ச்சியை நடத்துகிறார். அந்த 5 சகோதரர்களில் ஒருவர்தான் மைக்கேல் ஜாக்சன். மைக்கேல் ஜாக்சன் சின்ன வயசாக இருக்கும்போதே, சிறுவனாக இருக்கும்போதே அருமையாக பாடி, அருமையாக நடனம் ஆடி அப்படின்ற மாதிரி வரக்கூடிய காட்சிகளை நாம் படத்தின் ஆரம்பத்தில் பார்க்கிறோம். அதற்கு பிறகு அந்த சிறுவனாக இருக்கக்கூடிய அந்த 5 பேருமே படிப்படியாக வளர்ந்து வாலிப வயதிற்கு வந்து, அதற்கு பிறகு எந்த அளவிற்கு மிகச்சிறந்த திறமைசாலியாக மைக்கேல் ஜாக்சன் இருக்கிறார் என்பதை நமக்கு காட்சிகளாக காட்டுகிறார்கள். மைக்கேல் ஜாக்சன் மிகவும் அருமையாக பாடல்களை எழுதுவதையும் பாடுவதையும் நாம் பார்க்கிறோம். தான் எழுதிய, தான் பாடிய பாடல்களுக்கு எந்த அளவிற்கு மிகவும் சிறப்பாக நடனமாடுகிறார் என்பதையும் பார்க்கிறோம். படிப்படியாக வளர்ந்து மைக்கேல் ஜாக்சன் மக்கள் விரும்பக்கூடிய பாடகராக, நடன கலைஞராக அப்படின்னு வந்த பிறகு அவருடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட உயர்வு உண்டாகிறது என்பதை நமக்கு காட்சிகளாக காட்டுகிறார்கள். ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு மைக்கேல் ஜாக்சனே அவருடைய குடும்பத்திலிருந்து பிரிஞ்சு தனியாக திறமையை காட்டக்கூடிய நிலை உண்டாகிறது. அப்படிப்பட்ட நிலை உண்டாவது தான் அவருடைய வாழ்க்கைக்கு நல்லது என்று அவருடைய நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்யக்கூடியவர்கள் கூறுகிறார்கள். அப்போது தன்னுடைய தந்தையிடமிருந்து பிரிந்து சென்று அவர் மட்டுமே துணிச்சலாக, தன்னம்பிக்கையுடன் தன்னுடைய திறமைகளை காட்டி பல நிகழ்ச்சிகளை வெளியே நடத்துகிறார். அந்த நிகழ்ச்சிகள் பெரிய அளவில் மக்களால் விரும்பி ரசிக்கப்படுகின்றன. அவர் பாடுவதை மக்கள் வெறித்தனமாக ரசிக்கிறார்கள். மைக்கேல் ஜாக்சன் ஆடுவதை கண்டு அனைவரும் வியப்பின் உச்சிக்கே செல்கிறார்கள். அவர் மக்களின் கதாநாயகனாக எப்படி படிப்படியாக உயர்கிறார் என்பதை நாம் காட்சிகளாக பார்க்கிறோம். பீட் இட் என்ற பெயரில் வந்த அவருடைய ஆல்பம் அவரை எங்கோ உயரத்திற்கு கொண்டு செல்கிறது. பில்லி ஜீன் என்ற பெயரில் வெளியான அவருடைய இசை ஆல்பம் அவரை உலகமெங்கும் கொண்டு போய் மக்களிடம் சேர்க்கிறது. த்ரில்லர் என்ற பெயரில் வெளியான அவருடைய ஆல்பம் அவருடைய இசை பயணத்தின் உச்சம் என்று கூறக்கூடிய அளவிற்கு இருக்கிறது. த்ரில்லர் ஆல்பம் வெளியான பிறகு அவருக்கு உலகமெங்கும் கிடைத்த புகழ் இருக்கிறதே, அதற்கு ஒரு எல்லையே இல்லை. அந்த அளவிற்கு கோடிக்கணக்கான மக்கள் ரசிக்கக்கூடிய நட்சத்திரமாக மைக்கேல் ஜாக்சன் ஆகிறார். அந்த காட்சிகள் படத்தில் மிகவும் அருமையாக படமாக்கி நமக்கு முன்னால் காட்டப்படுகின்றன. கருப்பின மனிதராக இருக்கக்கூடிய மைக்கேல் ஜாக்சன் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு எப்படிப்பட்ட தடைகளையெல்லாம் தாண்ட வேண்டி இருக்கிறது என்பதை பார்க்கும்போது நமக்கு அளவற்ற ஆச்சரியம் உண்டாகிறது. கருப்பின மனிதராக இருக்கக்கூடிய மைக்கேல் ஜாக்சன் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு எப்படிப்பட்ட தடைகளையெல்லாம் தாண்ட வேண்டி இருக்கிறது என்பதை பார்க்கும்போது நமக்கு அளவற்ற ஆச்சரியம் உண்டாகிறது. அவருடைய பாடல்களை வெளியிடுவதற்கு MTV எப்படி தயங்குகிறது என்பதையும் பார்க்கிறோம். அந்த தடைகளையெல்லாம் தாண்டி MTVயில் அவருடைய பாடல்கள் இடம் பெறுவதற்கு
எப்படிப்பட்ட முயற்சிகள் செய்யப்படுகின்றன என்பதையும் நாம் பார்க்கிறோம். புகழின் உச்சிக்கு சென்ற பிறகு அவருடைய தந்தையான ஜோசப் ஜாக்சன் மைக்கேல் ஜாக்சனை சந்தித்து தங்களுடைய குடும்பத்திற்காக, தன்னுடன் பிறந்த சகோதரர்களுக்காக மைக்கேல் ஜாக்சன் சகோதரர்களுடன் இணைந்து பல இசை நிகழ்ச்சிகளை நடத்த வேண்டும் என்று கண்டிப்பாக கேட்டுக்கொள்ளும்போது தன்னுடைய தந்தையின் வார்த்தைகளுக்கு மரியாதை தந்து தன்னுடைய சகோதரர்களுக்கு உதவ வேண்டும் என்பதை மனதில் நினைத்து ஒரு அருமையான மகனாகவும் ஒரு அருமையான சகோதரனாகவும் மைக்கேல் ஜாக்சன் வாழ்க்கையில் எப்படி நடக்கிறார் என்பதை நாம் பார்க்கும்போது நமக்கு மைக்கேல் ஜாக்சன் என்ற அந்த மனிதன் மீது அளவற்ற மதிப்பும் மரியாதையும் உண்டாகிறது. தன்னுடைய முகத்தில் சில அறுவை சிகிச்சைகள் செய்து கொண்டு பிளாஸ்டிக் சர்ஜரி மூலம் தன்னுடைய முகத்தில் சில மாற்றங்களை அவர் எப்படி உண்டாக்கி கொள்கிறார் என்பதையும், அதற்கு பிறகு அவருடைய இசை பயணத்தில் எப்படிப்பட்ட சம்பவங்கள் நடைபெறுகின்றன என்பதையும் நாம் காட்சிகளாக பார்க்கிறோம். மைக்கேல் ஜாக்சனின் மூன் வாக் எந்த அளவிற்கு மக்களிடம் பிரபலத்தை பெறுகிறது என்பதை நாம் வியப்புடன் பார்க்கிறோம். படத்தின் இறுதி காட்சியில் 1988 ஆண்டில் ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சியில் தன்னை முழுமையாக கரைத்து கொண்டு மைக்கேல் ஜாக்சன் எப்படி பாடி நடனம் ஆடுகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த காட்சியுடன் இந்த திரைப்படம் முடிவடைகிறது. இரண்டாவது பகுதி அதற்கு பிறகு வரும் என்ற அறிவிப்புடன் மைக்கேல் ஜாக்சன் கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் ஜாஃபர் ஜாக்சன், மைக்கேல் ஜாக்சனின் சகோதரரின் மகன். அதனால் மைக்கேல் ஜாக்சனுடைய உருவத் தோற்றம் அந்த இளைஞருக்கு அப்படியே இருக்கிறது. மைக்கேல் ஜாக்சனையே நேரில் பார்க்கிறோம் என்ற உணர்வுதான் அந்த இளைஞரின் நடிப்பை பார்க்கும்போது நமக்கு உண்டாகிறது. அந்த இளைஞர் தன்னுடைய உடல் மொழியால் மைக்கேல் ஜாக்சனையே நம் கண்களுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகிறார். அவருக்கு ஆஸ்கார் விருது அளிக்கப்பட்டால் நான் சிறிதும் ஆச்சரியப்பட மாட்டேன். ஜூலியானோ வால்டி இவர்தான் இளம் வயது மைக்கேலாக நடித்திருப்பவர். அவர் அந்த இளம் வயது மைக்கேலுக்கு கச்சிதமாக பொருந்தி இருக்கிறார். கால்மேன் டாமிங்கோ இவர்தான் மைக்கேல் ஜாக்சனின் தந்தை கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர். ஜோசப் என்ற அந்த கதாபாத்திரத்திற்கு அருமையாக தன்னுடைய நடிப்பின் மூலம் பெருமையை இவர் சேர்த்திருக்கிறார். அந்த கதாபாத்திரத்திற்கு இந்த நடிகர் மிகவும் பொருத்தமாக இருக்கிறார். ஜான் லோகன் இந்த திரைப்படத்திற்கான திரைக்கதையை எழுதியிருக்கிறார். திரைக்கதை மிகவும் சிறப்பாக எழுதப்பட்டிருக்கிறது. டயான் பீப் இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய ஒளிப்பதிவாளர். பாடல்களுக்கும் நடனத்திற்கும் முக்கியத்துவம் தந்து எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த திரைப்படத்திற்கு இந்த சினிமாட்டோகிராஃபர்களுடைய பங்களிப்பு பாராட்டும் அளவிற்கு இருக்கிறது. லயார் ரோஸ்னர் இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய இசையமைப்பாளர். இசைக்கு முக்கியத்துவம் கொண்டு எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த திரைப்படத்திற்கு எந்த அளவிற்கு ஒரு இசையமைப்பாளருடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் என்ற விஷயம் உங்களுக்கு நன்கு தெரியும். அதை நன்கு புரிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இசையமைப்பாளர் தன்னுடைய பங்களிப்பை நாம் பெருமைப்படக்கூடிய அளவிற்கு இந்த திரைப்படத்திற்கு அளித்திருக்கிறார். ஆண்டாயின் ஃபக்குவா இந்த திரைப்படத்தை மிகவும் சிறப்பாக இயக்கியிருக்கிறார். மைக்கேல் ஜாக்சனின் வாழ்க்கையை மையமாக வைத்து எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மைக்கேல் என்ற ஹாலிவுட் திரைப்படத்தை ஒரு முறை அவசியம் பாருங்கள். உங்களுக்கு அந்த திரைப்படம் ஒரு அருமையான அனுபவத்தை நிச்சயம் தரும்.